5.1ல் 2 பாயிண்ட்ஸ் 2 லைன் கொடுத்துக்கிறாங்க. இந்த 2 லைனும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலர்னு சொல்கிறாங்க. இதை வச்சு எக்ஸை கண்டுபிடிக்கணும். பர்பண்டிகுலர்னு சொல்லிட்டாலே என்ன அர்த்தம்? ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸ்லோப் ஏபி, இது ஸ்லோப் சிடி. ஸ்லோப் ஏபி ஃபார்முலா என்னது? M1 ஈக்குவல் டு, இது M1, இது M2ன்னு எடுத்துக்கிறான். M1 ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 இல்லையா? அப்போ 8 மைனஸ் 6, அப்புறம் 4 மைனஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 8 மைனஸ் 6, 4 ப்ளஸ் 2 எவ்வளோ வரும்? 6 இல்லையா? அப்போது 2/6. அப்போ கேன்சல் பண்ணால் 1/3 ஆச்சா? M2 பாருங்கள், M2 கண்டுபிடிக்கணும். M2 என்னது? y2 மைனஸ் y1 இல்லையா? 24 மைனஸ் 12 டிவைடட் பை x மைனஸ் 8 ஈக்குவல் டு 12/x மைனஸ் 8. இப்போ ஸ்லோப்னால் நமக்கு க்ளீனாக தெரியும். என்னது? M1. பர்பண்டிகுலர்னால் என்னது? M1 இன்ட்டு M2 ஈக்குவல் டு -1ங்கிறது தெரியும் இல்லையா? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -1 வரணும். இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நான் எக்ஸை கண்டுபிடிக்க போகிறேன். M1 என்னது? 1/3 இன்ட்டு இது என்னது? 12/x மைனஸ் 8 ஈக்குவல் டு -1 இல்லையா? இதை கேன்சல் பண்ணால் 4. அப்போது இங்கே என்ன இருக்குது? 4 டிவைடட் பை x மைனஸ் 8 ஈக்குவல் டு -1. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணால் என்ன வரும் பாருங்கள்? 4 ஈக்குவல் டு -1 x மைனஸ் 8. அப்போது 4 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் எக்ஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8. அப்போது இதை அந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? கொண்டு வந்தால் என்ன வரும்? 4 மைனஸ் 8 ஈக்குவல் டு -8. அப்போது -4 ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸு, மைனஸ் மைனஸை கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 4. அவ்வளோதான் சம்.